மக்களவை தேர்தலில் களமிறங்கியதா தமிழக வெற்றி கழகம். அதிர்ச்சியில் நடிகர் விஜய், மிரண்டு போன நிர்வாகிகள். நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை அப்படின்னும் 2026 ஆண்டு தேர்தலில் தான் தங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆனாலும் தனது கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த தேர்தலில் பிற கட்சிகளிடம் விலைக்கு போய் அவங்களுக்காக வேலை பார்த்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம். இதுக்காகவே விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளையே மாவட்ட நிர்வாகிகளாகவும் நியமிச்சிட்டாரு விஜய். அவங்களுடைய பிடியில தான் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்படி செக் வைத்திருக்கிறார். ஆனாலும் நமது அரசியல் தலைவர்கள் விடுவாங்களா என்ன? தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில விஜயினுடைய வெற்றி கழகம் பெயர்ல பல போலி சமூக வலைதள பக்கங்களும் செயல்பட்டு வருது. அதுல மோசமான அருவருக்கத்தக்க படங்களும் அதிக அளவில் பதிவேற்றப்படுது. விஜய் ரசிகர்களை முகம் சுழிக்க வைக்கும் சிலர் போலி பக்கங்களை உருவாக்கி தங்களுடைய சொந்த கருத்துக்களை பரப்பி வராங்க. சில பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லெட்டர் பேட் போன்று உருவாக்கி அதுல பல்வேறு பொய் செய்திகளை பரப்பப்படுவதும் தீவிரமாக நடந்துட்டு வருது. அண்மையில விஜயுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக புஷி ஆனந்த் கூறியது போல போலி அறிக்கை வெளியானது. இதே போல தேச நலனை கருத்தில் கொண்ட பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் வருவதற்கு ஓட்டளிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் கூறியது போல மற்றொரு போலி அறிக்கையும் வெளியாச்சு. விஜய்க்கு எதிராக சில அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் மக்களிடையே தவறான தகவலை பரப்புவது நடக்குதான். தவறான அறிக்கை, போலியான லெட்டர் பேட் அப்படின்னு அடிக்கடி போலி செய்திகள் பரவுவது நல்லது கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்த விஜய் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணாரு. இதற்காக கட்சி நிர்வாகிகளை போலீஸ்ல புகார் அளிக்க வைக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல்லாம் வெளியாகி இருக்கு. இப்படியாக நடிகர் விஜயை அவர் போட்டியே போடாத இந்த தேர்தலையே டேமேஜ் செய்து விடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு சில அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்திற்கு இடையே சைட்ல இப்படி ஒரு ரூட் போட்டு வேலை பார்ப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த வேலையில ஒரு கட்சி மட்டும் கிடையாது, 2-3 கட்சிகளும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் விஜயனுடைய கவனத்திற்கு போயிருக்கு. அதே நேரத்துல ரசிகர் மன்றத்தினர் யாரையாவது அதிகாரப்பூர்வமற்ற வகையில தன்னுடைய கட்சியின் பெயரை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலையும் பாரபட்சம் இல்லாம போலீஸ்ல புகார் செய்ய வைக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருது. சென்னையில கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற மாணவர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய விஜய், சமூக ஊடகங்களில் இருப்பதில் எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தான் ஆராயணும். உங்களுடைய பாட புத்தகங்களை தாண்டி படிக்கணும். அம்பேத்கர் பற்றி படிக்கணும், பெரியாரை பற்றி படிக்கணும், காமராஜர் குறித்து படிக்கணும், படித்ததில் தேவையானதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்க தான் நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க உள்ளீர்கள். பணம் வாங்கிட்டு வாக்களிப்பது அப்படிங்கிறது நம்முடைய கண்களை நாமே குத்திக் கொள்வது போன்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய பெற்றோர்கிட்ட இனி பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க சொன்னா அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு திரித்து கூறி இப்போ நடிகர் விஜய் சார்பில் போலி பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. போலீஸ்ல புகார் அளித்தாலும் இதை பெரிதாக எடுத்துக் கொள்வார்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால நடிகர் விஜய் தன்னுடைய வெற்றி கழக லெட்டர் பேட்லேயே அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். எக்ஸ் தளத்தையும் அதே போன்று எக்ஸ் தளத்தையும் அவர் பயன்படுத்தினால் அவரது ரசிகர்களும் ஆதரவாளர்களும் நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. அதை விஜய் செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.